கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும்னு தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அரசு வேலைனா என்ன? அரசு வேலைக்காக படித்த பட்டதாரிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்றது எனக்கு தெரியல. அரசு வேலைக்காக பல வருடங்களா போட்டித் தேர்வுக்காக படிச்சு போட்டித் தேர்வு எழுதி 1 மார்க் 2 மார்க்ல அந்த அரசு வேலைன்றது கிடைக்காம அடுத்த முறை கண்டிப்பா கிடைச்சிருன்னு பல இளைஞர்கள் இதை நம்பி இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த வாய்ப்பை தூக்கி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது சரியான அணுகுமுறையா? இப்ப கரூர்ல இழந்த 41 பேர்களோட குடும்பங்களுக்கு அரசு வேலைன்றது தான் கொடுக்கணுமா? அவங்களுக்கு ஆயுள் முழுக்க தொகைன்றது தரலாம். அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகளோட கல்வி செலவை தமிழ்நாடு அரசே ஏத்துக்கலாம். இது இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்க மொத்த பேருக்குமே மருத்துவ செலவுன்றதை தமிழ்நாடு அரசுன்றது ஏத்துக்கலாம். நம்ம இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு பண்ணலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி வரும் அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளும் இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அப்ப அதுல ஒரு 1000 பேர் இதே மாதிரி உயிரிழந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 1000 குடும்பங்களுக்கு அரசு வேலைன்றது தந்தா நல்லா இருக்குமா? இது ஏத்துக்க முடியுமா? இந்த 41 பேரோட உயிரிழப்பை எந்த ஒரு இடத்துலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்தல. அதே சமயம் இதை எப்படி ஈடுகட்ட முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக இந்த 41 குடும்பங்களுக்கு அரசு வேலைன்றது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரசு வேலைக்கு தகுதியான இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சமம் இல்லையாது. நீங்க தமிழக வெற்றி கழகத்திலே இருந்தாலும் இந்த விஷயத்தை ஆதரிக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு நீங்க அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுன்றது எழுதலாம். அப்படி இல்லைன்னா உங்க குடும்பத்திலிருந்து யாராவது எழுதலாம். அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு குடும்பத்துக்கு அரசு வேலைன்றது கொடுக்கப்படுது அப்படின்னா அதுல நீங்களோ உங்களோட குடும்பமோ பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புன்றது இருக்கு. அதனால நீங்க தமிழக வெற்றி கழகத்திலே இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அரசு வேலைன்றது கருணை இரக்கத்தின் அடிப்படையில தர வேண்டியது இல்ல, தகுதியின் அடிப்படையில கிடைக்க வேண்டியதா தான் நான் பார்க்கறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.